நமஸ்தே ஸ்டூடெண்ட். நாம் இன்றைக்கி கிளாஸில் செமி கான்சனன்ட்ஸ் சம்யுக்தாக்ஷர் அர்த்த வியஞ்சன் ஆர் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸோடைய ஸ்வர் வியஞ்சன் பாரகடி ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம செமி கான்சனன்ட்ஸ் சம்யுக்தாக்ஷர் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வர் 13 லெட்டர்ஸ் ஆ டு ஆக ஆ ஆ இ ई उ ऊ र ये आई ओ औ आह. Okay, 13 letters ஆ டு ஆக 13 letters ஸ்வர். அடுத்தது வியஞ்சன் கான்சனன்ட்ஸ் கா டு ஞ வரைய க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ச ஷ ச ஹ. ஸ்பெஷல் லெட்டர்ஸ் க்ஷ த்ர ஸ்ர ஞ. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாரகடி. இப்போ பாரகடி லாஸ்ட் கிளாஸ் பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம் ஸ்வருக்கு மாத்ராஸ் இருக்குது. அந்த மாத்ராஸை நல்லா மெமரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பாரகடி எழுதுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், ஆக்கு வந்து நோ சிம்பிள், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணுன்னா ஈஸியாக எழுதிடலாம். நல்லா மெமரி பண்ணிக்கணும் அந்த மாத்ராஸ். ஆக்கு வந்து நோ சிம்பிள். ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருந்தால் அது ஆ ஆட் ஆகிடும். ஈக்கு வந்து எஃப், லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் எஃப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இ மாத்திரா. ரைட் சைடில் எஃப்ஐ உல்டாவாக போட்டால் இ மாத்திரா. ஊக்கு வந்து லெட்டருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சொல்லி போடணும். ஊக்கு வந்து லெட்டருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இழுத்து விடணும். ருக்கு வந்து லெட்டருக்கு கீழே சி சிம்பிள் போட்டிங்கன்னா லெட்டர் வந்து ரு அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். வவல்ஸ் வந்து அந்த கான்சனன்ட்ஸோட கம்பைன் ஆகிடும். ஏக்கு வந்து மேலே ஒரு லைன், ஐக்கு வந்து மேலே 2 லைன், ஓக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு லைன், அவுக்கு வந்து மேலே ஒரு கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே 2 லைன் போட்டால் அவு மாத்திரா. லெட்டருக்கு மேலே ஒரு டாட்டு. ஆக லெட்டருக்கு சைடில் 2 டாட். இது பாரகடியோட மாத்ராஸ். இப்போ பாருங்கள், இந்த பாரகடி மாத்ராஸை வச்சு
எப்படி லெட்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஸோ அந்த 13 லெட்டர்ஸில் 12 மாத்ராஸ் இருக்குது. ஆக்கு வந்து மாத்ரா இல்லை. ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஈக்கு எஃப் மாதிரி, ஈக்கு வந்து ரைட் சைடில், ஊ ஊ ரு மூணுக்குமே லெட்டருக்கு கீழே தான் அந்த மாத்ராஸ் எழுதணும். ஊ ஊ ரு. ஏஐ மேலே லெட்டருக்கு மேலே ஒரு லைன் போட்டால் ஏ மாத்ரா, 2 லைன் போட்டால் ஐ மாத்ரா. அப்புறம் டாட், ஒரு சிங்கிள் டாட் வச்சா அம் மாத்ரா, டபுள் டாட் வச்சிங்கன்னா சைடில் அது அக மாத்ரா. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்வர் அண்டு மாத்ரா, மாத்ரா கே ரூப் லெட்டர்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஆக்கு வந்து ஆங்கிற ஸ்வருக்கு வந்து மாத்ராஸ் நோ, அதனால் இக்கு ப்ளஸ் ஆ கா சேம். ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் இ கீ, இக்கு ப்ளஸ் இ கீ, இக்கு ப்ளஸ் உ கூ, இக்கு ப்ளஸ் உ கூ, இக்கு ப்ளஸ் ரு க்ரு, இக்கு ப்ளஸ் ஏ கே, இக்கு ப்ளஸ் ஐ கை, இக்கு ப்ளஸ் ஓ கோ, இக்கு ப்ளஸ் ஔ கௌ, இக்கு ப்ளஸ் அம் கம், இக் ப்ளஸ் அஹ கஹ. ஸோ இதுதான் ஸ்வர் வியஞ்சன் கம்பைன் ஆகி இந்த மாத்ராஸை வச்சு எழுதிட்டா பாரகடி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா லெட்டர்ஸ்லேயும் பாரகடி சேம் தான். காக்கா, கிக்கி, குக்கு, க்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. இங்கே பாருங்கள், டாட்டா, டாடா, டிடி, டூடு, ட்ரு, டே, டை, டோ, டௌ, டம், டஹ. ஸோ எல்லா லெட்டர்ஸும் இந்த மாதிரி தான். இந்த ஒரு 3 லெட்டர் மட்டும், 3 லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுத வேண்டி வரும். இப்போ என்னென்னு பாருங்கள், ராவில் வந்து அந்த ஊக்கி மாத்ரா வந்து லெட்டருக்கு மிடில் எழுதணும். இப்போ ரா பாருங்களேன், ரா, ரா, ரீ, ரீ, ரூ. ரூ கவனிங்க, கீழே லெட்டருக்கு கீழே சிம்பிள் போடாமல் அந்த ராவோட மிடில்லே போட்டாங்க. ஊக்கி மாத்ராவும் அதே மாதிரி மிடில்லே இருக்குது. ரா ரா, ரீ ரீ, ரூ ரூ, ரு கிடையாது, ரே ரை, ரோ ரவ், ரம், ரக. அவ்வளோதான், இது ஒன்றுங்க. அடுத்தது ஹ்ருங்கிற லெட்டர் பாருங்கள். ஹ்ருக்கு வந்து ஹூ ஹூ, ஹா ஹா, ஹி ஹி, ஹூ ஹூ. ஹ்ருக்கு வந்து லெட்டருக்கு கீழே லெட்டர் சீல் மாத்திரா போடாமல் லெட்டருக்கு மிடில் போட்டிருப்பாங்க, ரு ஹ்ரு. ஸோ இது 3 லெட்டர் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது ரா, லா அண்டு அந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 லெட்டர்ஸ்க்கு வந்து ருக்கி மாத்திரா கிடையாது, நோ. இப்போ அதான் இங்கே சொன்னோம், ரா ரா, ரீ ரீ, ரூ ரூ, ரே ரை, ரோ ரவ், ரம், ரக, 12 லெட்டர்ஸ். அடுத்தது லா லெட்டரும் அப்படி தான், லா லா, லீ லீ, லூ லூ, ரு கிடையாது, லே மட்டும்தான். ஸோ இதில் 12 லெட்டர்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ்லேயும் 12 லெட்டர்ஸ் தான் இருக்கும். 4 லெட்டர், 4 லைனுக்கும் 12 லெட்டர்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொன்றிலையும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாரகடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸில் பார்க்க போகிற செமி கான்சனன்ட்ஸ், அர்த்த வியஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய செமி கான்சனன்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ தமிழில் ஒரு லெட்டர் அம்மா அப்படின்னா ஆ இம் மெய்யெழுத்தை எழுதி அடுத்து ஒரு மா உயிர் மெய்யெழுத்து எழுதிட்டிங்கன்னா அம்மான்னு கிடச்சிரும். ஆனால் ஹிந்தியில் வந்து ஆஃப் லெட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கா லெட்டர் எப்படி ஆஃப் லெட்டர் ஆகிருக்குன்னா இக், இச், இக், 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 இங். அந்த இங் லெட்டர் சந்திர பிந்து மாதிரி வரும், ப்ளஸ் ஒரு சின்ன டாட் வச்சாலும் இங்குங்கிற சவுண்ட் வந்துடும். அதான் க, க, ங அப்படிங்கிறது இக், 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 இங் இந்த சிம்பிளில் மாறிவிடும் லெட்டர்ஸ். அப்புறம் இச், இச் ஆஃப் லெட்டர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாமே ஆஃப் லெட்டர் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு லெட்டர்ஸில் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். சில முடியாத லெட்டர்ஸ்க்கு கீழே ஒரு டாட் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இச், ச வந்து ஆஃப் லெட்டர் கட் பண்ணியாச்சு, இச்சுக்கு வந்து கீழே டாட்டு. இட்டு, இட், இட், இட் இந்த 4 லெட்டருக்கும் கட் பண்ண முடியாதுன்றதுனால, ஆஃபாக கன்வெர்ட் பண்ண முடியாதனால கீழே வந்து ஒரு லைன் இழுத்து இட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த செமி கான்சனன்ட்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் வேர்ட்ஸ் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் இருக்கிறப்போ நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து எப்படி அப்படின்னு நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஜாயிண்ட் லெட்டர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இக் ப்ளஸ் த த. அந்த இக்கு வந்து ஆஃப் லெட்டராகி ஆஃபாக மாறிடுச்சு. அப்போ பாருங்கள், இக் ப்ளஸ் த இக் த வக்த. இக் ப்ளஸ் த இக் த தக்த. இக் ப்ளஸ் வ வாலா. இக் ப்ளஸ்னா க்ன விக்ன. இஜ் ப்ளஸ் வ ஜ்வ ஜ்வாலா. இட் ப்ளஸ் ய டிய நாட்டிய. இன் ப்ளஸ் ய ன்ய கன்ய. இட் ப்ளஸ் ய திய தத்ய. இது ப்ளஸ் வ த்வ த்வனி. இன் ப்ளஸ் த இந்த அந்த. இன் ப்ளஸ் ம இன்ம ஜன்ம. இப் ப்ளஸ் ய பிய பியாக. இப் ப்ளஸ் ய பிய சப்ய. இப் ப்ளஸ் ய இம் ப்ளஸ் ய மிய மியான். இல் ப்ளஸ் த த ஜல்தி ஜல்த. இவ் ப்ளஸ் ய விய வியாய். இஸ் ப்ளஸ் த ஸ்த குஸ்தி. ஆஃப் லெட்டர் பாருங்கள். அதாவது கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த லெட்டர்ஸை கட் பண்ணி ஆஃப் லெட்டராக க்ரியேட் பண்ண முடியுமோ அது பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு லெட்டருக்கு கீழே ஒரு லைன் இழுத்து இட்டா மாற்றிருப்பாங்க. இது ப்ளஸ்னா சின்ஹ. அடுத்தது பாருங்கள், ரா லெட்டர். ரா லெட்டர்ஸ் வந்து 2 டைப்ஸாக யூஸ் ஆகும். மேலே லெட்டருக்கு மேலே இருந்தால் இர் சவுண்டு வரும். பாருங்கள், இர் ப்ளஸ் ச குர்சி குர்சி. இர் ப்ளஸ் ப ர்ப சதுர்புஜ். இர்ப பு இர்ப சதுர்புஜ். இர் ப்ளஸ் ஜ இர்ஜ தர்ஜி. இர் ப்ளஸ் த இர்த பர்தா. இர் ப்ளஸ் த இர்த்த பர்த்தன். இர் ப்ளஸ் க இர்க மர்கட். இர் ப்ளஸ் ய ரிய சூரிய. ஸோ இந்த மாதிரி ரா லெட்டர்ஸ் வந்து மேலே இருந்தால் இர் அப்படிங்கிற செமி கான்ஸ்டன்ஸாக மாறி சவுண்ட்ஸ் கொடுக்கும். அதே லெட்டர் பாருங்கள், ஒரு லெட்டருக்கு கீழே கிராஸாக இருந்ததுன்னா அது பவர்ஃபுல்லாக ராவாகவே யூஸ் ஆகும். பட்டு அந்த வியஞ்சன் வந்து ஆஃப் லெட்டராக மாறிடும், மெயின் லெட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இக்கு ப்ளஸ் ர க்ர. இக்கு ப்ளஸ் ர க்ர. இக்கு ப்ளஸ் ர க்ர கிரிக்கெட். இக்கு ப்ளஸ் ர க்ர க்ர. இஜ் ப்ளஸ் ர ஜ்ர வஜ்ர. இட்டு ப்ளஸ் ர ட்ர டிரைவர். இத்து ப்ளஸ் ர த்ர த்ரிஷூல். இது ப்ளஸ் ர த்ர த்ரவ். இப்பு ப்ளஸ் ர ப்ர பிரதிமா. இம் ப்ளஸ் ர ம்ர சம்ராட். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், கவனிச்சுக்கோங்க. ரா லெட்டர் மட்டும் லெட்டருக்கு மேலே இருந்தால் ஒன்லி ஆஃப் லெட்டர் செமி கான்சனன்ஸ் இருங்கிற சவுண்டு கொடுக்கும். அதே லெட்டர் கீழே கிராஸாக இருந்தால், லெட்டருக்கு கீழே கிராஸில் அப்படி ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த லெட்டர் பவர்ஃபுல்லாகி அந்த இருக்கக்கூடிய வியஞ்சன் கான்சனன்ஸ் வந்து செமி கான்சனன்ஸாக மாறிடும். க்ர க்ர வஜ்ர டிரைவர் த்ரிசூல். இப்போ இத்து ப்ளஸ் ர த்ரன்னு படித்தோம், அதோட இ மாத்திரம் சேர்ந்துடனே 3 அந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த செமி கான்சனன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்துடுங்க, காப்பி பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட் என்னென்னு பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 2 என்னன்னு இப்போது பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்வர் வியஞ்சன் எழுதியிருந்தோம், அது இன்னொரு தடவை ஒரு ப்ராக்டிஸ்க்கு எழுதிடுங்க. ஸ்வர் வியஞ்சன் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. ஸ்வர் வியஞ்சன் வவல்ஸும் கான்சனன்ஸ் எழுதிட்டு, தேர்டு வந்து இந்த மிஸ் ஆன லெட்டர்ஸ்லாம், அதாவது ஆக்சுவலாக இக்கு ப்ளஸ் த த, இக் ப்ளஸ் த த, இக்கு ப்ளஸ் ய வ க்வ க்வாலா, இந்த மாதிரி மிஸ் ஆன இந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செமி கான்சனன்ஸை கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.